ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அப்புறமா பார்த்துருப்போம், சாரதாம்மா வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசணும்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயமாக தான் இருக்குது, என்ன தான் பேச போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம விஜயமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்டியூம் வந்து வியர் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த சேம் காஸ்டியூமில் தான் சித்தி சித்தப்பா அண்ட் பாட்டி தாத்தா கூட இருந்து நமக்கு ரீசெண்டாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடச்சிது இல்லையா, அதுலேயும் அதே காஸ்டியூம் தான் போட்டிருக்காரு. ஸோ நம்ம குமரன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு போய் அவங்ககிட்ட, அதாவது குமரன் விஜய் எப்படியோ மீட் பண்ணுறாரா, இல்லை விஜய் குமரனை மீட் பண்ணாமலே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துகிட்ருக்கு. அதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் குமரன் வந்து நான் வந்து விஜய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பட் ஆனால் விஜயோட ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது. பிகாஸ் காவேரி வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டாரு. ஸோ வந்து அதை யோசிச்சுட்டு உட்காந்து அந்த ரோட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ஃபோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. விஜய் வந்து ஃபோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் போய் மீட் பண்ணும். நம்ம காவேரி குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது விஜய் வந்து இந்த மாதிரி 4 days வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருக்குது, யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறாரு, ஃபோன் எடுக்கிறாரு, ஃபோன் அடிக்கிறாரு, ஃபோன் எடுக்கலை. ஸோ அதனால் நம்ம குமரன் ஸ்ட்ரைட்டாக வந்து விஜயோட வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணலான்னு போகிறாங்க. அங்கே அவர் போனதுமே அவங்கள பார்த்ததும் அவங்க சித்தியாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும், ஸோ கண்டிப்பாக குமரன் வந்து செம்மையாக திட்டுவாங்க, ஏதாச்சும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம தாத்தா வந்து பார்த்திங்கன்னா விஜய் இங்கே இல்லைப்பா, இந்த மாதிரி 4 நாள் வெளில போயிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேபி நம்ம விஜயை தேடுறதுக்கு வெளில வாய்ப்புகள் இருக்குது, இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாரு, அதுவும் அதே காஸ்டியூமாக இருக்கே, அது எதாவது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எப்படி அதே காஸ்டியூமில் தான் திரும்பி வீட்டுக்கும் வராரு, எப்படியும் குமரன் மீட் பண்ணிவிட்டு உடனே வீட்டுக்கு வராரா, இல்லை இப்போ பாட்டி சித்தி ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லி வீட்டுக்கு வராரா அப்படின்னு நமக்கு தெரியல. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாரதாம்மா வர பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா நெகட்டிவாக நினைக்கிறாங்களா தெரில. ஸோ அவங்க டோன் கொஞ்சம் மாறி இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டீம் நம்மளால் நம்பவே முடியாது. ஸோ பாசிட்டிவாக போனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ யாரும் பாசிட்டிவாக போகும், நம்ம நினச்சிட்டு நெகட்டிவாக போனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம நெகட்டிவாக போகுது நினச்சிட்டு பாசிட்டிவாக போனால் கூட ஓரளவுக்கு மனசு தாத்திக்க முடியும். ஆனால் பாசிட்டிவ் நினச்சிட்டு நெகட்டிவாக போயிட்டுனா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் டீம் இப்போதைக்கு பாசிட்டிவ் கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலங்க, சத்தியமாக தெரியல. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்மே எதுவுமே பாசிட்டிவாக இருக்க மாதிரி நமக்கு கிடைக்கல. ஸோ விஜய் சித்திகிட்ட பேசுறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்குது, மற்றபடி கோவமாக படுற மாதிரிலாம் இல்லை. ஸோ கோவப்பட்டு வந்து விஜய் நம்ம ஆக்சுவலாக சித்தியும் பாட்டியும் நம்ம காவேரி எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே விஜய் கிட்டேருந்து ஒரு நல்ல கேள்வி வந்து அவங்களுக்கு போகணும், அதை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதை நானுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தெரில பாப்போம் என்ன டீம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.